ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்து கலந்துக்கவே மாட்டேன்னு சொன்ன ஸ்டாலின் கலந்துட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன அரசியல் வியூகம் நடக்குதுங்க? மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு, ஒளிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டு உத்தமன் போல பேச்சு, நல்ல கணக்க மாத்து கள்ள கணக்க ஏத்து, நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாத்து. எதிர்க்க வேண்டிய நேரத்தில் திமுக எதிர்த்துதான் என்ன எதிர்க்கு? இல்ல இல்ல எங்க என்ன ஸ்டாலின் ராஜ்யம், ஆளுநர் பூஜ்யம், உருட்டல் உருட்டல். யார் இந்த இவரை காட்டுறேன், நம்ம பரோட்டா வீச்சு செந்தில் பேசுகிற இந்த பாருங்க. பரோட்டா வீச்சு செந்தில் உங்களுடைய கைக்கூலி, உங்களுடைய கொத்தடிமை, உங்களுடைய கோபாலபுரத்து முறைவாசல் செய்யக்கூடிய இந்த நபர்கள் ஊடகவியலாளர் என்கிற போர்வை போற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த முகமுடிகள் தான் சொல்றாங்களே இது கட்சியோட நிகழ்வுன்னு. இதெல்லாம் ஒரு குறியீடுங்கிறதுங்க. அவர் வலிமை இல்லாம இருக்கலாம், உடல் சோர்வா இருக்கலாம். உடல் சோர்வு தானே, அதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே பேசுறோம். உடல் சோர்வு வந்துருச்சுன்னா உங்களுக்கு மனச்சோர்வு வந்துடும், மூளை சோர்வு வந்துடும். போய் ஓய்வெடுங்க, ஓய்வெடுங்க. ஓய்வெடுத்துட்டு உதயநிதி முதலமைச்சர் ஆக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிறது. அதையாவது சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்துடுறான். ஆனா சீமானை மட்டும் தனித்து விடுறான் அப்படின்னா ஒன்ன புரிஞ்சுக்கணும், சீமான் இந்த மண்ணுக்கு தேவையானவர். சீமானை நீங்கள் நிராகரிக்கலாம், ஆனா சீமானிசத்தை நிராகரித்தால் சீமானுக்கு இழப்பு அல்ல, அது தமிழ்நாட்டிற்கு இழப்பு, தமிழ் மக்களுக்கு இழப்பு. வளரில் நேயர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் கிதியோன் செல்லமுத்து அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ராபின். ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்து கலந்துக்கவே மாட்டேன்னு சொன்ன ஸ்டாலின் கலந்துட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன அரசியல் வியூகம் நடக்குதுங்க? கீழே விழுந்தாலும் குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாத கதையா? நாங்கள் ஆளுநர் தரும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம். திமுக உள்ளிட்ட இன்ன பிற கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். இப்போ பங்கேற்று முடித்துட்டாங்க. அப்போ இதற்கான பங்கேற்க மாட்டோம் என்று சொன்ன ஸ்டாலின் வாயிலிருந்து தான் பங்கேற்க போகிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். பங்கேற்று முடித்ததற்கு பின்பதாவது தாங்கள் ஏன் பங்கேற்றோம் அப்படின்ற காரணத்தையும் யார் தான் சொல்லியிருக்கணும்? ஸ்டாலின் தான் சொல்லியிருக்கணும், உறுதியா சொல்லியிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன? பங்கேற்க மாட்டோம் என்று சொன்னது முத்துவேலர் கருணாநிதி, ஸ்டாலின். யார்? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொல்லுவாங்க பாருங்க. அந்த இரும்பு கரத்திற்கு சொந்தக்காரர் அவர் வாய் தான் சொல்லிச்சு. மீண்டும் அதே வாய் ரத்து செய்கிற விதமா சொன்னா அது மானக்கேடா போயிடும் அப்படின்றதுனால தங்கம் தென்னரசை கூப்பிட்டு நீங்க ரெண்டு, இந்த நம்ம சேகர் பாபு சொல்வார்ல, இங்க இருக்கக்கூடிய மேயர் பாப்பாவை கூப்பிட்டு அடிச்சு விடுங்க. அந்த மாதிரி தங்கம் தென்னரசு அமைச்சரை கூப்பிட்டு அடிச்சு விடு அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. கவர்னர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம மதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முறை ஆளுநர் தரும் தேநீர் விருந்தில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் அப்படின்னு சொன்னார். இதில் வியக்கிற விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் விடயங்கள்ல தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரே கூப்பாடு போட்டார்கள். திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இன்னும் நிறைய அந்த லெட்டர் பேடு அமைப்புகள்லாம் அரங்குக்குள்ள உட்கார்ந்து தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஆங்காங்கே சின்ன சின்ன அளவிற்கு இந்த பட்ஜெட் குறித்தெல்லாம் பேசுவதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிதி ஆயோக் கூட்டம் அடுத்து அதை தொடர்ந்து நடக்குது. அது எதற்காக? தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை,
எதை தந்திருக்கலாம், எதை தந்திருக்க கூடாது, இதுல பங்கேற்றிருக்கலாம்ல. ஏன்னா அதுலதான் வந்து முழுக்க முழுக்க திட்டமிடுதலே அதுல இருக்குது. விடுபட்ட விடயங்களை எல்லாம் அதுல வலியுறுத்தலாம். ஒரு நிதி ஆயோக்ன்றது என்ன, மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த ஒரு கூட்டம் தானே. அதுல கலந்து கொள்ளா பட்ஜெட் கூட்டத்தை புறக்கணித்த இந்த கும்பல், அதை தொடர்ந்து வந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த கும்பல், வருகின்ற 18/8/2024 இன்னொரு 4-5 நாள்ல 2 நாள்ல முத்துவேல் கருணாநிதியோட 100ஆம் ஆண்டை தொட்டாச்சு அப்படின்றது சென்டினரி நினைவாக ஒரு 100 ரூபாய் நாணயத்தை இவர்கள் வெளியிடுகிறார்கள். அதற்கு மட்டும் போய் கலந்து கொள்ள முடிஞ்சிருக்கு இந்த ஆட்களால. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர்கள் வீடு தேடி வாசல் ஏறி படிக்கட்டு ஏறி கூட போய் பேச மாட்டார்கள். ஆனால் கனிமொழி கருணாநிதி நம்முடைய இந்திய ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சரை நேரடியா போய் சந்திச்சு சாஷ்டாங்கமா விழுந்து நன்றி தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அழைப்புதலையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்துதான் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பேக்கரி டீலிங் சொல்லுவாங்கல்ல, அடுப்பை நான் வச்சுக்கிறேன், அடுப்புல சுட்ட ரொட்டியை நீ வச்சுக்க அப்படின்ற மாதிரி இந்த பேக்கரி டீலிங் வந்து இப்ப வெளிப்படையா வெளிவந்துருச்சது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காணொலியை பாருங்களேன். இந்த ஈவேரா மாதிரியா விலை மாதிரி வீட்டிலே இருந்தவன் அண்ணாதுரை கருணாநிதி வனவாசம் கண்ணதாசன் எழுதினதை படிச்சு காட்டினேன்னா இந்த இடத்துல அவ்வளவு கேவலமா இருக்கும். 3 பெண்கள்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்துவிட்டு நாங்கள் மட்டுமா இன்பம் துய்த்தோம், அவர்களும் தானே இன்பம் துய்த்தார்கள், பணத்தை தட்டி பறிச்சுட்டு வரல கருணாநிதி. அதுதான் அளவுகோலா? ஏன்னா அவனுக்கு அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பேசுறதுக்கு ரைட் இருக்கு. அவன் பேசிக்கிட்டே இருப்பான் டெய்லி. எத்தனை நாள் ஆனாலும் பேசுவேம்மா, கையை கட்டின்னு உட்காந்துருப்பாங்க. என்ன பண்றது? நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி சம்பளம் வரணும். துணிச்சலும் உடம்புல வந்து ஒரு உற்சாகம். சனாதன தர்மத்தை இழிவா பேசின ஸ்டாலின் குடும்பத்தை சும்மா விட மாட்டோம்னு இவங்கள யாராவது ஒருத்தர் வந்திருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா வரல. நன்றி. இல்லைன்னு சொல்றேன். இல்ல, யார் அளவிடுறது? ஈவேரா அளவிடுவானா? இதுல அவரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அவருடைய குமாரன் உதயநிதிக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னவர் யாரு? எச் ராஜா. அவருடைய கையை இறுக பிடித்து கொண்டு கைத்தளம் பற்றி கொண்டு அவர் ரொம்ப ஒரே குசால விசாரிக்கிறாங்க. என்ன பேசியிருப்பாங்களோ நமக்கு தெரியாது. தேநீர்ல உப்பு போட்டிருக்கீங்களான்னு ஸ்டாலின் கேட்டிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இதே ஆட்கள் தான், பகுத்தறிவு பகலவனுடைய பிள்ளைகள் தான், பவித்திர புத்திரர்கள் தான் ஏற்கனவே இந்த பதநீர்ல சக்கரை போட்டீங்களான்னு கேட்ட கும்பல் இது. பதநீர் எப்படி ஏற்பட்டது, எங்கே இருந்து உருவாகுதுன்றது கூட ஒரு தெரியாது போல இருக்குது. இது மகா மட்டமான தற்கொலைத்தனம் தான். ஒரு ஆட்சி ஆளுநருக்கு இதெல்லாம் மண் சார்ந்த விஷயங்கள் தானே. தமிழின தலைவர், முத்தமிழ் காவலர்னா இனத்தை பத்தி, இனத்தின் தொடர்போடு இருக்கக்கூடிய மரபு சார்ந்த கூறுகள் கூடமா தெரியாது. அவர் இப்படி கேட்டிருக்கலாம். எச் ராஜா இல்ல உப்பெல்லாம் போடல, கொஞ்சம் கோமியம் கலந்துருக்கிறான்னு கூட எச் ராஜா சொல்லியிருக்கலாம். நமக்கு தெரியாது. புகைப்படம் அப்படி சொல்லுது. ஒரே கூத்தா போச்சுது. ஆளுநர் விருந்துல கலந்துட்டா இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கலந்துக்கிட்டுமே ரைட்டு. இப்போ திராவிட சித்தாந்தத்தின் மீது எதிர்ப்புணர்வை பதிவு செய்து தொடர்ந்து திமுக அரசிற்கும் தமிழ்நாடு மாநிலத்திற்கும் எதிரான முரணான கருத்துக்களை பேசி வருவது எச் ராஜா கும்பல். ரைட்டா? அப்படி இருக்கும்போது புறக்கணிக்கிறோம்னா புறக்கணிச்சிருங்க. எதற்காக மீண்டும் வந்து பரிசீலனை பண்ணுங்க. ஏன்னா திமுகவின் கொள்கை நம்பர் 5ல இருக்குது. திமுகவுக்குன்னு கொள்கை இருக்குல்ல, ஒரு டிராஃப்ட். அதுல நம்பர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, வாசிக்கிறேன் பாருங்க. அதுல அது முக்கியமானது என்னன்னா, கவர்னர் கூடாது, ஆளுநர் பதவியை அகற்றுவது. இதுதான் கொள்கை. எதிரியா இருக்கலாம், ஒரு மரியாதை நிமித்தமா போறாங்க, கூப்பிடுறாங்க, ஆளுநர் இருக்காரு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஆட்டுக்கு தாடி எதற்கு?
எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு, கேட்ட கும்பல் தானே நீங்க. அப்புறம் என்ன டேஷுக்கு கவர்னரை நீங்க மரியாதை செலுத்தும் விதமாக நீங்கள் கவர்னர் அளிக்கக்கூடிய விருந்துல பங்கேற்கிறீங்க. இந்த கேள்வி இயல்பா வருதுல, ரைட்டா? இதற்கு எப்படி திமுகவுடைய கொத்தடிமை கூட்டம் 200 ரூபாய் உடன்பிறப்புகள் எப்படி முட்டு கொடுப்பாங்க நமக்கு தெரியாது. எல்லாம் ஒண்ணுதான். வருகின்ற 18ஆம் தேதி தன்னுடைய தந்தை முத்துவேல் கருணாநிதியுடைய உருவம் பறித்த அந்த 100 ரூபாய் நாணயத்தினுடைய வெளியீட்டு விழாவிற்கான அது இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன், இதை ஒட்டி தான் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சமரச போக்கு வெளிவந்திருக்குது. அதாவது பூனைக்குட்டி இப்போ வெளியே வந்துருச்சு. நான் இன்னொரு பக்கம் நினைக்கிறேன், ஒருவேளை ஸ்டாலின் சொல்றத கவர்னர் கேட்பாரோ. புரியுது, என்ன கேட்பாரு இருக்கலாம். அதனால கூட என்ன புறக்கணிக்கிறேன்னு சொல்லியாச்சு. ஒருவேளை ஸ்டாலின் சொல்றத கேட்கறதுனால மீண்டும் ஒரு முறை வந்து அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பின் பேர்ல அவர் பங்கேற்றார்களா என்னன்றது தெரியல. ஒருவேளை ஸ்டாலின் சொல்றதை எல்லாம் கவர்னர் கேட்பாருன்னா ஏன் நீட்டுக்கு நீட்டிரம் தானே. மேடை ஏறி பேசும்போது 6 போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு, ஒளிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டு உத்தமன் போல பேச்சு, நல்ல கணக்க மாத்து கள்ள கணக்க ஏத்து, நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாத்து. யாரு? கருணாநிதியோட நெருங்கிய நண்பராக இருந்த கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல். இது இவர்களுக்காகவே எழுதப்பட்டிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஏன்னா எப்பா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் கலந்துக்கணும்னு சொல்றீங்க. நாட்டின் நலம் கருதிய நண்பர்கள் உறவுகள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு நின்று வெளிநடப்பு பண்ணாம இங்க உட்கார்ந்து இருக்கலாமே அப்படின்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள நபர்கள். ஆனா திமுகவை சேர்ந்தவர்களுக்கு அங்கே போய் உட்காந்தா என்ன கிடைக்கும் போது கேள்வி கேட்பீங்கல்ல, பதில் சொல்ல முடியாது. அதான் எந்திரிச்சு வந்துட்டோம். எதிர்க்க வேண்டிய நேரத்துல திமுக எதிர்த்துட்டு தான் இருக்கு. என்ன எதிர்த்து இருக்குது? இல்ல எங்க தலையங்கம் என்ன ஸ்டாலின் ராஜ்யம், ஆளுநர் பூஜ்யம், அப்படி உருட்டல் உருட்டல். யார் இந்த இவரை காட்டுறேன், நம்ம பரோட்டா வீச்சு செந்தில் பேசிருக்காரு. இந்த பாருங்க, ஆளுநர் மாளிகையில் ஒரு தேநீர் விருந்து ஆளுநர் நடத்தினார் அப்படின்னா அதில் கலந்துக்கலாம், தப்பு இல்லை. இது வந்து அதிகாரப்பூர்வமற்ற அறிவிக்கப்படாத ஒரு பாஜக தலைவர் நடத்துகிற தேநீர் விருந்து மாதிரி தான் இருக்குது. இவர்கள் எல்லாமே ஒரு பாஜக கட்சியினுடைய தேநீர் விருந்து போலதான் இருந்துச்சுன்னு இந்த பரோட்டா வீச்சு செந்தில் அம்புட்டு கூலி கொத்தடிமைகள் செய்தி இதுல பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியோட நிகழ்ச்சி தான் ஆளுநர் நடத்தினாருன்னு சொன்னா நீங்க எதுக்கு அங்க போறீங்க? ஆளுநரை மதிக்கணும்னு சொன்னா ஆளுநருடைய விருந்துகளை நீங்க பங்கேற்றுக் கொள்ளுங்க. பரோட்டா வீச்சு செந்தில் உங்களுடைய கைக்கூலி, உங்களுடைய கொத்தடிமை, உங்களுடைய கோபாலபுரத்து முறைவாசல் செய்யக்கூடிய இந்த நபர்கள், ஊடகவியலாளர் என்கிற போர்வை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த முகமூடிகள் தான் சொல்றாங்களே இது கட்சியோட நிகழ்வுன்னு. அப்ப பாரதிய ஜனதா கட்சி நடத்தின நிகழ்ச்சிக்கு திமுக போக வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லையே. அப்ப என்னன்னா பூனைக்குட்டி வெளிவந்தது போல பிஜேபி இஸ் ஈக்குவல் டு திமுக அப்படின்ற ரீதியில இது ஒரு 10 ரூபாய்க்காரனுடைய சாகச கதை மாதிரி தான் முடிஞ்சு போயிருக்குது. இந்த எப்படி எல்லாரும் பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் பாருங்க, நல்லா பாருங்க, ஜோரா கைதிட்டுங்கிற மாதிரி இந்த சாகசக்காரனுடைய கதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இது இருக்குது. இன்னும் சொல்ல ஒரு செய்தி நீங்க பாத்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்து ஒன்றிய அரசுன்னு பகிரங்கமா பேசிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? அதுதான் இது முழுக்க எந்த கூட்டத்துல பங்கேற்று இருக்கணுமோ அந்த கூட்டத்துல பங்கேற்கல. எந்த கூட்டத்தில் பங்கேற்க தேவையில்லையோ அங்கே போய் பங்கேற்றாரு. அங்கே போன கேள்வி வைப்பாங்கல்ல, இங்கே போன டீ பிஸ்கட்டாவது வடையாவது டீயாவது கிடைக்கும்ல, அதுக்காகத்தான் போய் நல்லா. அதாவது தங்களுக்கு ஒன்று என்றால் நள்ளிரவிலும் இந்த தமிழ் பெருத்த இந்த தேசிய இனம் கொண்டு அளிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, நள்ளிரவில் கூட தங்களுக்காக, பதவிக்காக, பணத்திற்காக, சுகத்திற்காக, ஆட்சிக்காக நடு நிசியில கூட கதவு தட்டுவாங்க.
தங்களுடைய எதிரிகள் வீடுகளில் கூட போய் மண்டிட்டுருவாங்க. ஆனா தமிழ்நாட்டின் நலனை முழுக்க முழுக்க அடமான வைக்கக்கூடிய கும்பல் தான் இந்த திராவிட கும்பல். அதனாலதான் ஈயம் பூசினாலும் ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மறுத்த ஸ்டாலின் இன்னொரு தன்னுடைய சக கொத்தடிமையை வைத்து பேச விட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொத்தடிமை கூட்டத்தையும் பார்த்து நம்பிக்கொண்டிருக்கிறது இன்னும் இந்த திராவிடம் தமிழர்களை காப்பாற்றும் அப்படின்னு. அப்போ என்னன்னா, இவர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க யாரோ எழுதி கொடுத்திருக்கிறத பார்த்துதான் இவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு நான் நேற்று கூட பார்க்குறேன், இந்திய விடுதலை நாள் நேற்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கம்பீரமா கொடியேற்றுவார் அப்படின்னு பார்த்தா பயங்கரமான கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த காணொலியை பார்த்தே ஒரே சிரிப்பா போச்சுது. இது முழுக்க முழுக்க தான் ஒரு பொம்மை என்பதை, இந்த காணொலியை பாருங்க, தான் ஒரு பொம்மை என்பதை காட்டுவதற்கு அடையாளம், இதெல்லாம் ஒரு குறியீடுங்கள்ங்க. அவருக்கு வலிமை இல்லாம இருக்கலாம், உடல் சோர்வா இருக்கலாம். உடல் சோர்வு தானே, அதைத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசுறோம். உடல் சோர்வு வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு மனச்சோர்வு வந்துடும், மூளை சோர்வு வந்துடும். போய் ஓய்வெடுங்க. ஓய்வெடுத்துட்டு உதயநிதி முதலமைச்சர் ஆக்கிடலாம். சொல்லுங்க. அதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு, அதையாவது சொல்லுங்க. புரியுதுங்களா? உங்களால் முடியல, உங்களுக்கு நீங்க பகுத்தறிவு பேசுவீர்கள், சுயமரியாதை பேசுவீர்கள், நாங்கள் தான் தமிழர்களை படிக்க வைத்தோம் என்பீர்கள். ஒரு பக்கம் பார்த்தா 400 கோடி ரூபாய்க்கு ஒருத்தரை ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பிரசாந்த் துஷாரை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க, எப்படி இந்த தேர்தலை நீங்கள் அணுகுவது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுங்க. யோ, நீங்க தான் சாதனைக்கு சொந்தக்காரர்களாச்சே, உங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க, வாக்கு கேளுங்க, வேட்பாளர்களை களம் இறக்குங்க. இருக்க முடியாது. காரணம், திராவிடம் என்பது முழுக்க முழுக்க தற்குறித்தனம். திராவிடம் நேர்மையாக தேர்தலை எதிர்கொள்ள முடியாத ஒரு இயக்கம். அதனாலதான் இவர்கள் முன்னுக்கு பின்னாக முரண்பாடாக இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படை தான் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி. புறக்கணிக்கிறோம் ஆளுநர் விருந்தை என்று சொன்ன அந்த வாய் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத கதையாக தன்னுடைய சக அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம தங்கம் தென்னரசை விட்டு பேச வைத்திருக்கிறது. இவர்கள் ஒன்று மட்டும் உறுதி, ராமன், ஒரு நாளும் இவர்கள் மத்திய அரசை எதிர்க்க மாட்டார்கள், ஒன்றிய அரசை எதிர்க்க மாட்டார்கள். இவர்கள் முழுக்க முழுக்க கைகட்டி ஒன்றிய அரசிற்கு சேவகம் செய்வதைத்தான் இவர்கள் வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிகழ்கால உண்மை. இங்க அரசியல் விமர்சகர்கள் சமூக ஊடகத்துலலாம் பேசிக்கிறாங்க. இப்போ அமைச்சர் பதவிகள்ல, அதாவது மத்திய அமைச்சர் பதவிகள்ல திமுக தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளா இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி கடந்த 20 ஆண்டுகளாக மத்திய அமைச்சராக இருந்தாங்க. இப்போ டிஆர் பாலு போன்றவர்கள்லாம் வலியுறுத்துறாங்களாம், இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணியில நம்ம இருந்தா நமக்கு சில மத்திய அமைச்சர்கள் கிடைக்கும், அதனால பாஜகவோட சேர்றது, இணக்கமா போறது நமக்கு நல்லது. அதுக்குதான் இப்ப தேநீர் விருந்துன்னு கூட இல்ல, நீங்க கரெக்டா மெயின் பாயிண்ட புடிச்சிட்டீங்க. தேநீர் விருந்த காரணமா காமிச்சு 2026 தேர்தலுக்கு இவர்கள் பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறார்கள். ஏவாவேலு போய் அண்ணாமலையுடைய கையை எப்படி பிடிச்சா அப்படியே காதை கடிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அதேதான். இல்ல, அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய பாசம் கொஞ்சம் கூட சீமான் மேல இல்லையே. அதேதான். ஏன் அப்படி? புரியுதுங்களா? எல்லா கட்சிகளையும் அழைக்க தெரிந்த ஸ்டாலினார் சீமான் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை அழைக்க முடியல அப்படின்னாலே நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்துடுறான், ஆனா சீமானை மட்டும் தனித்து விடுறான் அப்படின்னா ஒன்ன புரிஞ்சுக்கணும், சீமான் இந்த மண்ணுக்கு தேவையானவர். சீமானை நீங்கள் நிராகரிக்கலாம், ஆனா சீமானிசத்தை நிராகரித்தால் சீமானுக்கு இழப்பல்ல, அது தமிழ்நாட்டிற்கு இழப்பு, தமிழ் மக்களுக்கு இழப்பு. இதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டால் 2026 ஒரு திறவுகோலாக மாறும். அது மோயிசன் சொன்ன அந்த ஒரு பொன்னுலக ஆட்சியை அவர் தக்க வைப்பதற்கும் மீண்டும் இந்த பூமியை ரீக்ரியேட் பண்ணுவதற்குமான ஒரு வாய்ப்பாக அமையும். ராபின், இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.